பவர் கட் ஆனாலும் இன்வெர்டர் ஏசி ஓடுமா? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் சில பேருக்கு இருக்கும். இன்வெர்டர் ஏசிக்கும், நான் இன்வெர்டர் ஏசிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்வெர்டர் ஏசிக்கும், நான் இன்வெர்டர் ஏசிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்வெர்டர்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இன்வெர்டர் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது என்னென்னா, வீடுகளில் நம்ம வந்து பவர் கட் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம பவர் சப்ளைக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பவர் சோர்ஸ் தான் வந்து நம்ம இன்வெர்டர்னு சொல்லி நமக்கு பேசிக்காக நமக்கு தெரிஞ்சது அதுதான். இப்போது அந்த இன்வெர்ட்டருடைய ஒர்க்கிங் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற ஒரு சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா, நார்மலாக நமக்கு வீட்டில் வரக்கூடிய பவர் வோல்டேஜ் வந்து ஏசி கரண்ட்டு தான் வரும். அதை வந்து டிசி கரண்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி அந்த பேட்டரியில் வந்து ஸ்டோர் பண்ணி திருப்பி பவர் கட் ஆகும்போது மறுபடியும் வந்து அந்த டிசி கரண்ட்டை ஏசி கரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி வீட்டுக்கு நமக்கு சப்ளை பண்ணுறது தான் வந்து அந்த இன்வெர்ட்டர் பாக்ஸுடைய வேலையாக இருக்கும். ஸோ அப்போ அந்த வோல்டேஜை நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது தான் வந்து வோல்டேஜ் கன்வெர்ட்டர் தான் இன்வெர்ட்டர்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த வோல்டேஜ் கன்வெர்ட்டர் இந்த ஏசியில் எங்கே யூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அவுட்டோர் யூனிட்டில் வரக்கூடிய கம்ப்ரஸர், ஃபேன் மோட்டார் இதெல்லாம் வந்து டிசி வோல்ட்டில் ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நமக்கு வந்து வீட்டில் நமக்கு நார்மலாக வரக்கூடிய ஏசி கரண்ட் வரும். அப்போ அது வந்து டிசி வோல்ட்டில் இருக்கிறதுனால அதை வந்து வோல்டேஜை நமக்கு வந்து டிசி வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும் இல்லையா? அப்போ அதற்காக பயன்படுத்தப்பட்ட அந்த ஒரு இன்வெர்ட்டர் டெக்னாலஜி தான் வந்து அங்கே அவுட்டோர் யூனிட்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வோல்டேஜ் கன்வெர்ட்டர் அங்கே யூஸ் பண்ணியிருக்கனால அதை இன்வெர்ட்டர் ஏசின்னு சொல்கிறாங்கல்ல. இதுக்கு ஏசிக்கெலாம் நம்ம பேட்டரி சோர்ஸ் யூஸ் பண்ணுறதா அது பெரிய லெவலில் வேணும். அதனால் பேட்டரி சோர்ஸ்லாம் வந்து அதில் யூஸ் பண்ணவே கிடையாது. ஒன்லி அந்த இன்வெர்ட்டர் வோல்டேஜ் கன்வெர்ட்டர் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த இன்வெர்ட்டர் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இன்வெர்ட்டர் ஏசினா என்ன அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஐடியா வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இன்வெர்ட்டர் ஏசியை பற்றி ஒரு டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக அது உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.